நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு 500 ரூபாய் செலவுக்கு வேணும், கொடுக்குறியா? 500 வேணுமா? 500 அப்படின்னா செலவு உனக்கு? ஒரு வேலையா தானே. டேய், வீட்டில் நீ வேலைக்கு போகும் சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்குடா 500? டேய் தம்பி எப்போ ஒரு முறை தானே உங்ககிட்ட கேட்குறான், கூடண்டா. அவனை இப்படியே செல்லம் கொடுத்து கேடுங்க. ஜிபேல அனுப்புகிறேன். காலைல அவனுக்கு 500 கொடுன்னு சொன்னீங்கல்ல, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு ஒருத்தனை கிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் வாங்க போயிருக்கானாமா. சரி சரி, கொஞ்சம் பொறுமையாக இருடா, அவன் வரட்டும் என்னன்னு கேட்போம். டேய், 500 கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? அவன் வீட்டு செலவு காசுல சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான், இவர் 500 கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. அப்படி வாங்கிட்டு போய் கொடுக்குறதா உன் காசுல வாங்கிட்டு போய் கொடுறா, என் காசுல வாங்கிட்டு போய் கொடுக்குற, உனக்கு வெக்கமா இல்லை? நான் ட்ரெஸ் வாங்கினது வேற யாருக்கும் இல்லைண்ணா, உனக்கு தான். நாளைக்கு உனக்கு பர்த்டே, மறந்துட்டியா? எந்தண்ணா ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா பாருங்க. நீங்க சொல்றது உண்மைதாண்ணா, கிஃப்ட்னா என் சொந்த காசுல வாங்கி கொடுத்துருக்கணும். உங்க காசுலயே வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணா.